டான்ஸுன்னாலே அங்கே மைக்கேல் ஜாக்சன் பேர் கண்டிப்பாக இருக்கும். அப்பேற்பட்ட மைக்கேல் ஜாக்சன் பண்ண பல நல்ல விஷயங்கள் நிறைய பேர்த்துட்டு தெரியாது. மைக்கேல் ஜாக்சன் கிட்ட ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு இருக்கு. உலகம் ஃபுல்லாக இருக்கிற 39 ட்ரஸ்ட்டில் இவர் 50 கோடி டொனேஷன் பண்ணார். 2001லலாம் 50 கோடின்றது 500 கோடிக்கு சமம். இதனால ஆயிரக்கணக்கான பேர் பலனடைஞ்சாங்க. அனாதை குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுல இருந்து முடியாதவங்களுக்கு மருத்துவ செலவு வரைக்கும் ஆயிரக்கணக்கான பேரோட வாழ்க்கையை மைக்கேல் ஜாக்சன் மாற்றிருக்காரு. 1996 மைக்கேல் ஜாக்சனோட கான்செப்ட் இந்தியாவில் நடந்துச்சு. இதில் இவருக்கு கிடைச்ச மொத்த அமௌண்ட்டையுமே இந்தியாவில் இருக்கிற பல ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷனாக கொடுத்துட்டாரு. இதனால வேலை இல்லாமல் இருந்த 2 லட்சம் பேருக்கு அப்போ வேலை கிடைச்சிது. கான்செப்டை முடிச்சுட்டு மைக்கேல் ஜாக்சன் மும்பையில் இருக்கிற அனாதை ஆசிரமங்களுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் போனார். அங்கிருந்த சின்ன குழந்தைங்களோட காலை தொட்டு கும்பிட்டாரு. இந்தியாவில் இருக்கிற பல குழந்தைங்க ஹாஸ்பிட்டலுக்கு மருந்துக்கும் ஆப்ரேஷனுக்கும் காசு கொடுத்துருக்காரு. மைக்கேல் ஜாக்சன் பற்றி பல ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு. மைக்கேல் ஜாக்சனுக்கு சொந்தமாக 1000 ஏக்கரில் நிலம் இருக்கு. மைக்கேல் ஜாக்சனுக்கு டிஸ்னி தீம் பார்க்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அதே மாதிரியே அவரோட இடத்த ரெடி பண்ணார். அந்த 1000 ஏக்கரை சுற்றியும் ட்ரெயின் போகிற மாதிரி ரெடி பண்ணியிருப்பார். நடுவில் நிறைய பார்க்கும் ஜூவும் வச்சிருக்காரு. இந்த ஜூவில் பல மிருகங்களை அவர் வளர்த்துறாரு. யானை முதல்ல பறவையிலிருந்து சிம்பான்சி வரைக்கும் நிறைய மிருகத்தை அவர் வளர்த்துறாரு. இவரோட இடத்துல குழந்தைங்க விளையாடுற மாதிரி நிறைய பார்க்கு, சினிமா தியேட்டர்னு இருக்கு. இங்கே இவர் பல அநாத ஆசிரமத்திலேருந்து குழந்தைகளை கூப்பிட்டு வந்து அவங்கள சந்தோஷப்படுத்துவார். அங்கே எப்பயுமே டாக்டர்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கே நிறையா ஹோட்டல்கள் இருக்கு. இங்கே எல்லாமே ஃப்ரீ தான். ஒரு முறை மார்வல் கம்பெனியை வாங்கறதுக்கு மைக்கேல் ஜாக்சன் ரொம்பவே ட்ரை பண்ணார். மார்வலில் வர ஸ்பைடர்மேன் கேரக்டர் மைக்கேல் ஜாக்சனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பைடர்மேனாக நடித்தே ஆகணும்னு மார்வல் கம்பெனியவே வாங்கறதுக்கு மைக்கேல் ஜாக்சன் ரொம்பவே ட்ரை பண்ணார். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, மார்வல் கம்பெனியை வாங்கியே தீருவன்ட்டு ஒரு உறுதியோடு இருந்தார். ஆனால் அவரால் மார்வல் கம்பெனியை வாங்கவே முடியல. இவரோட வெறித்தனமான ஆசைக்காக மார்வல் கம்பெனி மைக்கேல் ஜாக்சனுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. எக்ஸ்மேன் படத்தில் வர ப்ரொஃபஸர் கேரக்டருக்கு மைக்கேல் ஜாக்சனை நடிக்க வைக்கலான்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் அது நடக்கலை. மைக்கேல் ஜாக்சன் கான்செப்ட்னாலே உலகத்தில் எந்த மூலையில் நடந்தாலும் அங்கே குறைஞ்சது 2 லட்சம் மக்கள் வருவாங்க. 1996 இவரோட கான்செப்டுக்கு 5 லட்சம் மக்கள் கடந்துக்கிட்டாங்க. ஒரு காலத்தில் இவரோட பாட்டு 75 கோடி CD சேல்ஸ் ஆனிச்சு. இவரோட கான்செப்டில் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணுன்றதுக்காக 2 நிமிஷம் வரைக்கும் தண்ணிக்குள்ளே மூச்சு பிடிச்சி ஒரு மியூசிக் கான்செப்ட் பண்ணியிருப்பார். மைக்கேல் ஜாக்சன் எந்த நாட்டுக்கு போனாலுமே அவர் கூடவே அவரோட சமையல்காரரும் அவரோட டாக்டரும் அவரோட மேக்கப் மேனும் கூடவே இருப்பாங்க. மைக்கேல் ஜாக்சன் உலகத்தில் இருக்கிற எல்லா கான்டினென்ட்லேயுமே அவார்டு வாங்கியிருக்காரு. 2001 வேர்ல்டு ட்ரேட் சென்டரில் தாக்குதல் நடந்துச்சு. அப்போது இவர் அந்த பில்டிங்கில் இருந்திருக்காரு. ஆனால் இவர் உயிர் தப்பிச்சிட்டாரு. அதுக்கு காரணம் இவர் அசந்து தூங்கிட்டாரு.